தமிழ் இனத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மலையாள சகோதரர்கள், அன்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரி அத்தனை பேருக்குமே விஷு என்று சொல்லக்கூடிய மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாள் என்று சொல்லும்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அன்றைக்கு திரு மு. கருணாநிதி அவருடைய தலைமையில் இருந்த காலகட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக தொன்று தொட்டு சித்திரை மாதத்தில் புத்தாண்டு பிறந்த ஒரு நிலையில் அந்த வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும். அதன் மூலம் வரலாற்றிலே அந்த புத்தாண்டை யார் மாற்றியது என்று சொன்னால் திரு மு. கருணாநிதி என்று வரலாறு கூற வேண்டும் என்பதற்காகவே 2006, 2011 ஆண்டு காலகட்டத்தில் திரு மு. கருணாநிதி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காலத்தில் ஆண்டாண்டு காலமாக சித்திரை மாதத்திலே புத்தாண்டு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி தை மாதத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்று அதற்குரிய ஆணையை பிறப்பித்து அன்றைக்கு கொண்டாடப்பட்டது. ஆனால் மரபையும் சரி நம்முடைய பண்பாடையும் சரி ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் காற்றில் பறக்க விட்ட ஒரு நிலையில் அது கூடாது. எனவே காலங்காலமாக நாம் பின்பற்றுகின்ற அந்த மரபு, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வியல் முறை எந்த நிலையிலும் மாறக்கூடாது என்பதற்காகவே சித்திரை மாதத்தில் இதே தினத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்று 2011 ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனேயே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசு ஆணை பிறப்பித்து சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை பிறப்பித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ஆணை போடப்பட்ட முதல் அந்த தமிழ் புத்தாண்டு 2012 ஆண்டு அன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவராக நான் இருந்த காலகட்டத்தில் இதே புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆணையின் பேரில், அவருடைய ஆசையின் பேரில் என்னுடைய தலைமையிலே அந்த முதல் தமிழ் புத்தாண்டு அந்த விழா சென்னை பல்கலைக்கழக வளாகத்திலே நடைபெற்றது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அதற்கு தலைமை தாங்கின்ற பெரும் பாக்கியத்தை இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கின்ற ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், அவர்கள் சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பொருளாதாரத்திலும் ஏற்றம் பெற வேண்டும் என்ற வகையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தந்ததோடு மட்டுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த கல்வி, பொருளாதாரம், சமூகத்திலே அவர்கள் உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காக அதற்கான வழிவகைகளும் செய்து இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மனதில் மட்டுமில்லாமல் எல்லோருடைய மனதிலும் சரி ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற அண்ணல் அம்பேத்கருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக நிலைத்திருக்கும். ஏனென்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு காலத்திலே மிக மிக ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த சிந்தனை, அவருடைய அந்த உழைப்பு முழுவதுமாக இருந்து இன்றைக்கு காலத்தால் அழிக்க முடியாத பெயர் பெற்றவராக, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அண்ணல் என்று சொன்னால் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை இந்த நேரத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். என அவருடைய அந்த பிறந்தநாள் கூட இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டிலே அமைய பெற்றது என்பது உண்மையிலே ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு கழக முன்னோடிகள் அனைவரும் இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கும் அவருடைய திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.